ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. கீதம் 71:18. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதக்காரன் தேவனுடைய மகத்துவங்களை வரும் தலைமுறையினருக்கு தான் சொல்லிவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். இதுவே நாம் யாவரும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். பெற்றோர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், மிஷனரிகள், ஊழியர்கள் என நாம் யாவரும் சிறுவர் மற்றும் வாலிபருடன் இடைபடுகின்றோம். அவர்களிடையே ஊழியமும் செய்கின்றோம். நாம் கேள்விப்பட்டு அறிந்தவைகளையும் நம் பெற்றோர் நமக்கு போதித்தவைகளையும் பின் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாம் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிக்க வேண்டும். கிறிஸ்தவ கொள்கைகளை வரும் தலைமுறையினருக்கு எப்படி ஆழமாக சொல்லிக் கொடுக்க முடியும்? முதலாவது, நாம் குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். நமது சொந்த ஆசைகளும் விருப்பங்களும் தியாகம் பண்ணப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும். வரும் தலைமுறையினரின் கேள்விகளுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படி வேதத்தின் அடிப்படையில் பதிலளிக்க வேண்டும். தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் வரும் தலைமுறையினரை சந்திக்க வேண்டும். தேவன் நம்மை அடுத்த தலைமுறையினருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் போது நாம் நெருக்கமான பாதையினுடைய நடத்தி செல்லலாம். நாம் கவலை கொள்ள வேண்டாம். இதனால் நாம் இன்னும் பக்குவப்படுவோம், பரிசுத்தப்படுவோம். ஆண்டவர் உங்கள் இருதயங்களை இன்னும் மென்மைப்படுத்துவார். உங்கள் மூலமாக அடுத்த தலைமுறையினருக்கு காயம் கட்டுவார், சுகப்படுத்துவார். தேவ நாமம் மகிமைப்படும். தொலைந்து போனதை தேடும் போது, வழி தவறி போனதை திரும்ப கொண்டு வரும்போது, காயம்பட்டவர்களை கட்டும் போது, பலவீனமானவர்களை பலப்படுத்தும் போதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை காண முடியும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள சகலத்தையும் அறிந்த சர்வத்தையும் தாங்குகிற பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற நாங்கள் வரப்போகிற தலைமுறையினருக்கு ஆசீர்வாதமாகவும் அவர்களை நித்தியத்துக்கென்று ஆயத்தப்படுத்தத்தக்கதாகவும் முன்மாதிரியாக முழுபலத்தோடு உண்மையாக செயல்படவும் எங்களுக்கு பலன் தாங்க. நாங்கள் செய்த தவறுகளை எங்களுக்கு மன்னித்து இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், திடகாத்திரம் தந்து தீர்க்காயுசுடன் வாழவும், எங்கள் உழைப்பில் மேன்மையடையவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பொருளாதாரம் வருமானம் பெருகவும், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படவும், ஆத்மா பரிசுத்தாவியினால் நிரப்பப்படவும், குடும்பத்தில் சந்தானம் விருத்தியடையவும், பிள்ளைகள் சகோதர ஒற்றுமையுடன் வாழவும், அவர்கள் வருங்காலம் ஆசீர்வதிக்கப்படவும், எங்கள் வீடுகளை சுற்றி தூதர்களின் காவலும், எங்கள் போக்கிலும் மரத்திலும் உங்கள் திவ்ய பிரசன்னமும் பாதுகாப்பும், உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதில் உரிய பங்கு வகிக்கவும், எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களை தலைமுறையாக நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள மக்கள் அமைதலான, சமாதானமான, ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ உங்க அருள் புரிந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.